தற்போது ஒரு அண்மை செய்தி. அரசு மருத்துவர்களுக்கு திமுக அரசு பாதுகாப்பு அரணாக திகழும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, துணை முதலமைச்சர் கூறியவர் கொடுத்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் மருத்துவராக இருக்கக்கூடிய பாலாஜி என்பவரை கத்தியால் கொடூரமாக குத்தியிருந்த நிலையில் இது தொடர்பாக நேரில் சென்று துணை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக சிகிச்சைக்காக வந்திருந்த ஒருவர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் பாலாஜியை கத்தியால் கொடூரமாக குத்தியிருப்பதாகவும் அரசு மருத்துவர்கள் மீதான தாக்குதல்கள் ஒருபோதும் ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றிய தகவல் அறிந்ததையும் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டதாகவும் அவருடைய குடும்பத்தையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினேன் என்று தெரிவித்திருக்கிறார். மருத்துவர் பாலாஜி பூர்ண குணமடைய வேண்டும் என்பதால் அவர்களின் தலைமையிலான அரசு தொடர்ச்சியாக அதற்கான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு அங்கு சிகிச்சை செல்வோர் முழு ஒத்துழைப்பு வழங்குவதையும் அதே போல அரசு மருத்துவர்களின் பணியிடை பாதுகாப்பையும் உறுதி செய்வதும் நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இரவு பகல் பாராது மக்களை காக்கும் மகத்தான பணியில் ஈடுபட்டு வரும் அரசு மருத்துவர்களையும் கழக அரசு என்றுமே பாதுகாப்பாக அரணாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற சம்பவங்கள் இனியும் தொடராதிருக்க அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்றும் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவொன்றை செய்திருக்கிறார். குறிப்பாக அவருக்கான அனைத்து சிகிச்சையும் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவரது குடும்பத்தினையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதாக தெரிவித்திருக்கிறார். அரசு மருத்துவர்களின் பாதுகாப்பை காப்பதில் அரசு கவனமாக இருப்பதாகவும் பாதுகாப்பில் அரணாக திகழ்வதாகவும் தற்பொழுது துணை முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். செலினா, தகவலுக்கு நன்றி.